Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WBBL 2024 மேட்ச் நம்பர் 38 பெர்த் ஸ்காட்சஸ் உமன்ஸ் vs ஹார்பர்ட் ஹெரிகன்ஸ் உமன்ஸு. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் பார்த்துருப்பீங்க, பிரிஸ்பன் ஹீட்ஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ். அந்த மேட்ச் எதுவுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் அவங்க ப்ளே பண்ணணுன்றதுக்காண்டி மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, அந்த மாதிரி மேட்ச். ஆனால் அந்த ஹார்பர்ட் ஹெரிகன்ஸ் பெர்த் ஸ்காட்சஸ் மேட்ச்சில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ளே ஆஃப்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஆடி வின் பண்ணணும் தான் ரெண்டு டீமே பார்ப்பாங்க. இந்த மேட்ச் 3 மணி நான் கொடுத்துருக்கேன் 23ஆம் தேதி. பட் ஆனால் 3:20க்கும் ஸ்டார்ட் ஆகலாம், 3:20க்கு மேலேயும் ஸ்டார்ட் ஆகலாம். பட் 3 மணிலேருந்து அலர்ட்டாக இருங்க லைன் அப்புக்காண்டி. ஏன்னா இதே பெர்த்தில் ஆப்டர் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேடியமில் தான் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் முடிகிறத வச்சு தான் இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இது WACA ஸ்டேடியமு. இதுதான் பெர்த்தோட ஒரிஜினல் ஸ்டேடியமாக இருந்துச்சு. பட் இப்போ ஆப்டர் ஸ்டேடியம் ஒரு 2-3 வருஷமாக அங்கே மேட்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ டைமிங்கு 3 மணிக்கு மேலே எப்போ வேணால் மேட்ச் நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. பெர்த் ஸ்காட்சஸ் ஹார்பர்ட் ஹெரிகன்ஸு. இந்த மேட்ச்க்கு முன்னாடி அதிகாலை 4 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கும், அதை நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே இந்த இந்தியா ஆஸ்திரேலியா க்ரௌடு, அந்த மேட்ச்சுக்கு க்ரௌடு வரணுன்றதை பேஸ் பண்ணி தான் இவங்க டைமிங் எல்லாமே செட் பண்ணுறாங்க. டோட்டல் மேட்சஸ் இங்கே 7 மேட்ச் நடந்திருக்கு. உமன்ஸ் மேட்ச்சு அதில் 2 மேட்ச் ஃபஸ்ட் ரெண்டு டீமும், 5 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 130 ரன் தான் நம்ம எதிர்பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த கிரவுண்டில் எப்படி போயிருக்கு அப்படின்னா, ஆல்ரவுண்டர் அதுக்கப்புறம் பவுலர்ஸ் அவங்களுக்கு தான் ஹெல்ப் அதிகமாக கிடச்சிருக்கு. பேட்டர்ஸுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் கிடைக்கல. ஸோ ஹெட் டு ஹெட்டில் ஏதாவது ஒரு பிளேயர் இன்னொரு டீமுக்கு எதிராக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த கிரவுண்டுன்றது ரொம்ப முக்கியம். பெர்த்தில் இருக்கக்கூடிய ஆப்டர் ஸ்டேடியமாக இருக்கட்டும், இல்லை இந்த கிரவுண்டாக இருக்கட்டும், WACAவாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸுக்கு தான் அதிகமான ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். உமன்ஸ் மேட்ச்சில் ஸ்பின் பவுலிங்க்குமே அதிகமான ஹெல்ப் பண்ணுறது இங்கே கிடச்சிருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்டர் ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சே பார்த்துருப்பீங்க. 140 ரன்னு திருப்பியும் ஹோம் கிரவுண்ட்லேயே அடிக்கவே முடியாமல் ஆஸ்திரேலியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் பெர்த்தோட நேச்சரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்க்கு டாமினேஷன் அதிகமாகவே இருக்கும். இங்கே நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு பார்க்குறோம். இந்த சீசனில் நடந்தது அதில் பெர்த் ஸ்காட்சஸ் 122 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதில் உங்களுக்கு சோஃபியா டே 3 விக்கெட்டு, கிம் கிரத் 2 விக்கெட்டு, ஆலனா கிங் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ 3 விக்கெட்டு, ஆனிஸ் ஒர்த்து 2 விக்கெட்டு. ஸோ இதுதான் இவங்களோட பவுலிங் ப்ளஸ் பேட்டிங். இவ்வளோ மோசமாக தான் பேட்டிங் அடிக்கிறாங்க மெல்பர்ன் ஸ்டார்ஸு. சேம் பிரிஸ்பன் ஹீட்ஸ் பார்த்தோம்னா பெர்த்து 142 அடிச்சுட்டு 114லேயே முடிச்சிட்டாங்க. ஆலனா கிங் 5 விக்கெட் எடுப்பாங்க. அதில் ஹாஸ்கின் 2 விக்கெட்டு, ஹேங்காக் 3 விக்கெட்டு, என்டி கிளர்க் 2 விக்கெட்டு. ஸோ பேட்டிங்கில் பெத் மூனி மட்டும் ரொட்டேட் பண்ணி ஓரளவுக்கு டீசனாக ஆடிருப்பாங்க. மற்றபடி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிரவுண்டே பெர்த்துக்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டாக தான் இருக்குது. பெர்த் ஸ்காட்சஸுக்கு ஃபேவரான ஒரு மேட்சாக தான் இந்த மேட்சும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். நிக்கோலா ஹாரி அடுத்ததாக கிரகம் இத்தனை பிளேயர் இருந்தாலுமே மோஸ்ட்லி நீங்கள் பெர்த் ஸ்காட்சஸோட பிளேயர்ஸ்க்கு கேப்டனைஸ்க்கு ஒன்று கொடுக்குறது சிறப்பான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியாவும் கூட. ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ரோ கபடியிலுமே ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கும், அதில் கூட நீங்கள் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு டெபாசிட்டில் 5% உங்களுக்கு ரியல் கேஷும் தராங்க, 50 ரூபா உங்களுக்கு போனஸாகவும் தருவாங்க. GST ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ப்ளே பண்ணி தான் வின்னிங்ஸ்ன்றது டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த சீசனில் ஹார்பர்ட் ஹெரிகன்ஸும் பெர்த் ஸ்காட்சஸ் ஆட்ட மேட்ச்சில் பெர்த் ஸ்காட்சஸ் ரொம்ப மோசமாடி தோற்று போனாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். அது காரணம் என்னென்னா, ஹார்பர்ட் ஹெரிகன்ஸில் பயங்கரமான ஒரு ஹிட்டிங்கை லீ ஒன் சைடாக கொடுத்தாங்க. அவங்க பசாமல் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அது வேறு ட்ராக்கு, ஃப்ளாட் ட்ராக்கு. ஒரு சுக்மன் கில் தான் உதாரணம். நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்துட்டு அடிச்சுட்டே இருப்பார், மற்ற கிரவுண்டுக்கு போனால் அவுட் ஆவார். அதேமாதிரி அபிஷேக் சர்மா ஹைதராபாத் கிரவுண்டில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவார், மற்ற கிரவுண்டுக்கு போனால் அவுட் ஆவார். அதே மாதிரி தான் இங்கேயும் லீ அவங்க ஆடின கிரவுண்டில் மட்டும் பயங்கரமாக அந்த ஃப்ளாட் ட்ராக்கில் ஆடுவாங்க. இதே கொஞ்சம் கஷ்டமான ட்ராக்கில் மீடியம் பேஸுக்கு ஹெல்ப் கிடச்சா அவங்க ஃப்ளாப் ஆடுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சு ஜட்ஜ் பண்ண வேணாம். ஆனி ஒர்த்து பேட்டிங்குமே டீசெண்டாக ஆடினாங்க, பவுலிங்குமே டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சோஃபி டிவைன், நிக்கோலா ஹாரி, கிரகம் நிறைய பேர் போவாங்க, கிங்குன்னு கூட. இங்கே கிராண்ட் லீக்கில் ஆனிஸ் ஒர்த்துக்கு போய் பாருங்கள், கிளிக் ஆச்சுன்னா செம்ம சாய்ஸாக இருக்கும். பெத் மூனி ஆனிஸ் ஒர்த்துன்ற ஒரு காம்பினேஷனில் எதாவது ஒரு டீமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் இந்த சீசனில் ஹார்பர்ட் ஹெரிகன்ஸும் பெர்த் ஸ்காட்சஸும் ஆடின மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. இதே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், கரெக்டான அட்ரஸ் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க.
அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்லான் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்ற ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைட் போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதுதான் அட்ரஸ்ஸு. பார்த்துட்டு ஸ்காட்சஸ் உமன்ஸ் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் உமன்ஸோட பிளேயிங் லோன் வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல பிப்பாரோ அதுக்கப்புறமா டார்க்குன்னு மாற்றி ட்ரை பண்ணாலும் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு தான் ஆகிறாங்க. இந்த கிரவுண்ட்லேயுமே சைனாய் ஆடுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பிளேயருக்கு. அதேமாதிரி தயாலான் ஹேமலை தான் மொத்தம் 10 மேட்ச் ஆடி ஒரே ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர். இந்தியன் டீம்லேருந்து எல்லா டீம்லேருந்து தூக்கிட்டாங்க. ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸு. எப்படி WPBL இவங்களை எடுத்தாங்க, ஹர்மன்பிரீத் கவுர் எப்படி அன்சோல்டு ஆனாங்கன்றதே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஹேலிடே, சோஃபி டிவைனு, லீசனு இந்த 3 பேருமே டபுள் ஆப்ஷன் கேட்டகரி. ஹேலிடே உள்ளே வந்தது பெர்த் ஸ்காட்சஸ் ஃபைனல் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஏன்னா ஸ்டெடியாக ஆடுறாங்க. பெத்மூன் எப்படி ஸ்டெடியாக ஆடுறாங்களோ அதேமாதிரி எல்லா மேட்சஸ்லேயும் கிடச்ச சான்ஸில் 2 மேட்ச் சான்ஸ் கிடச்சிச்சு. 2லேயுமே வந்து ஸ்டெடியாக ஆடுறாங்க. கண்டிப்பாக அடுத்த சீசன் ஃபுல்லாக சீரீஸுமே வந்து ஃபுல் டோர்னமெண்ட் ஆடக்கூட வாய்ப்புகள் இருக்கும். லீசன் கட்டர்ஸ் போட்டே விக்கெட் எடுக்கிறதையும் பார்த்துருக்கோம். ஹிங்க்லி சம்டைம்ஸில் ஹிட் பண்ணி கொடுப்பாங்க. பட் ரேர் தான். ஆமி எட்கர் 2 மேட்ச் ஃப்ளாப்பு. பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிளேயரு. அதேமாதிரி கிங்கு, ஆனிஸ்வர்த்து, ஹாஸ்கின். பேப்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காட்சஸ் சரியான ஒரு டீமு. இந்த சீசனில் கண்டிப்பாக அவங்க இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா மேலே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸில் லீ, விலானி. இதில் விலானி சேசிங்கில் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 30 ரன் 20 ரன் ஆடலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மோஸ்ட்லி ஃப்ளாப் தான் ஆகிறாங்க. பேட்ஸு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ புவர் பர்ஃபார்மன்ஸு. நிக்கோலா ஹரி பேட்டிங்கில் பவுலிங் எதிரே ஒன்றை மாற்றி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிரஹமோட ஃபார்ம் குறைஞ்சிருக்கு. இப்போ ஜான்டனை வந்து உள்ளே கொண்டு வராங்க ட்ரியானுக்கு பதிலாக. ஸோ இந்த ஸ்ப்ரிங் T20 சேலஞ்ச் ஒன்று நடத்துனாங்க. அதில் தொடர்ச்சியாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான் வந்து ரூத் ஜான்டன். பவுலிங்லேயும் 2-3 விக்கெட்டு, பேட்டிங்லேயும் ஒரு 20 ரன் 10 ரன் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். சப்போஸ் ப்ளே பண்ணாங்கன்னா ஒரு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரம் கார்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில். அடுத்த ஷெனோ ஸ்மித்து, ஆமி ஸ்மித்து. இதில் ஷெனோ தொடர்ச்சியாக ஒரு விக்கெட்டு, ஆனால் ஒரு ஓவர் 2 ஓவர் பவுல் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்லோ டவுன் ஆகிறாங்க. இதில் ஸ்மித்தை பொறுத்த லூரான் ஸ்மித் ஒரே ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. 2 ஓவர் தான் தராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓவர்ஸ் கொடுக்குறதில்ல. பட் இந்த மேட்ச்சில் அவங்க அதிகமான ஓவர்ஸ் போட வாய்ப்புகள்ன்றது இருக்கும். காரணம்னா இவங்களோட மெயின் பேட்டரே பெத்மூனி, ஹெலிடேன்ற மாதிரி தான் தெரியுது. 2 பேர் தான் வந்து ரொட்டேட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எதிராக ஷெனோ அதுக்கப்புறமா ஸ்மித்து 2 பேர்த்தையும் கொண்டு போவாங்க பவுலிங்க்கு. ஆமி ஸ்மித் ஓவர்ஸ் வந்து குறையலாம். கேத்ரின் பிரேஸு, அதுக்கப்புறமா கிரஹம், நிக்கோலா ஹேரி. இதில் நிக்கோலா ஹேரி, கிரஹம் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ஓவர்ஸையும் பவுல் பண்ணிடுவாங்க 4 ஓவர்ஸை. இந்த சைடில் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் கேப்டன்ஸ் கிடச்சுன்னா நிக்கோலா ஹேரின் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி யாருமே கிடையாது. இந்த சைடில் உங்களுக்கு பெத்மூனி, அடுத்த சோஃபி டிவைனு, நீங்கள் ஆனிஸ் ஒரு தேரனா கிங்கு, இந்த 4 பேரையுமே ட்ரை பண்ணலாம். கேப்டன் கேப்டன் சாய்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் இருப்பாங்க. டிஃபரன்ஷியல் ஆப்ஷனை ஹாஸ்கினை பிக் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சு 80% பெர்த் ஸ்காட்சஸ் ஜெயிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 20% தான் ஹெர்பர்ட் ஹெரிகன் ஜெயிப்பாங்க. இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. போன மேட்ச்சில் லீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இந்த விக்கெட்டு மாறுபடும். இந்த கிரவுண்டில் லீ அடிக்கிறதுன்றது கஷ்டம். எப்படியோ ஒரு 20 ரன் 30 ரன் அடித்தாலும் கண்ட்ரோல் பண்ணி விக்கெட்டை எடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு பிளேயர்ஸாக பெத்மூனி, ஹேலிடே, சோஃபி டிவைனு, லீசன், ஆமி எட்கர், கிங்கு, ஆனிஸ்வர்த், ஹாஸ்கின் எடுத்து இந்த சைடில் உங்களுக்கு நிக்கோலா ஹேரி, கிரஹம் சேஃப் ஆப்ஷன் போனால் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்னா ஸ்டெனோ, லீ சேசிங் வந்தால் மட்டும் விலானின்னு நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். இவங்களுக்குள்ளே பிக் பண்ணி கேப்டன் கேப்டனாக சோஃபி டிவைனையும், வைஸ் கேப்டனாக நீங்கள் ஆலனா கிங்கோ, ஆனிஸ்வர்த்தோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சோஃபி டிவைன் சேஃபஸ்ட் கேப்டனு. வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஆலனா கிங், ஆனிஸ்வர்த்துன்னு போகலாம். இதே நீங்கள் செகண்ட் வந்து கேப்டன் கேப்டன் கொடுக்கணும், செகண்ட் பவுல் பண்ணுறப்பனா இந்த 2 பேருமே நல்ல ஆப்ஷன் தான். ஆலனா கிங் கூட நீங்கள் செகண்ட் பவுல் பண்ணால் கேப்டனாக கொடுங்க. டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக லீசனையும் ஹாஸ்கினையும் நம்ம பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. மற்றபடி இருக்க பிளேயர்ஸை பிக் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு தான். பட் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு சாய்ஸில் ஒரு டிஃபரன்ஷியல் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின் பிரேஸு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் பெரிய லெவலில் அவங்க ரெக்கார்டு கிடையாது.
ஸோ 4 ஓவர்ஸ் கோட்டாவில் ஆனிஸ் ஒரு 4 ஓவர்ஸு, ஹாஸ்கின் சம்டைம்ஸ் போடுறாங்க, சம்டைம்ஸ் போடுறதில்ல. பட் கிங்கு, அப்புறமா எட்கரு, சோஃபி டிவன் முடிப்பாங்க. லீசன் தான் வந்து இப்போ அதிகமான ஓவர்ஸு வீசுகிறாங்க. ஹாஸ்கின் ஓவர்ஸு குறையுது, சோஃபி டிவன் ஓவரும் குறையுது. ஹீலிடேக்கு ஓவர் கொடுக்குறது இல்லை, பேட்டராக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நல்ல ஒரு ரிதமில் தான் ஹீலிடேவும் இருக்காங்க. ஸோ பெர்த்திஸ் காஸ்டர்ஸ்குள்ளே இருக்க பிளேயர்ஸ்க்கே கேப்டனைஸ் கேப்டன் கொடுங்க. இங்கே சேஃபஸ்ட்டு பிளேயர்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. சேசிங்கில் மட்டும் விளையாடி ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயரு. லீ வேறு வழியில் பிக் பண்ணி தான் ஆகணும். விக்கெட் கீப்பிங்கில் ஏதாவது 2 ஸ்டெம் பீட்டு கேட்ச்னு பிடிச்சா ஒரு சேஃப் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். கிராண்ட் லீக்கில் வேணால் நீங்கள் ஆனிஸ் வரதுக்கு அவுட் ஆவாங்கன்ற கான்செப்டில் லீயை வந்து கட் பண்ணிட்டு போங்க. பெத்மோனி ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த மேட்ச்சில். ஸ்டார்ட்டு பார்க்கலாம். டார்க்கி 39 ரன் ஆவரேஜ் ஹெட்ல, வென்யூவில் 21 ரன் ஆவரேஜ். டீசென்ட் பிளேயர் தான். இவங்களுக்கு எதிராக பவுல் பண்ண போகிறதுன்னு பார்த்தோம்னா நிக்கோலா ஹேரியும் கிரஹம் கேத்ரின் ப்ரூஸ் தான். ஒரு ரிஸ்க் எடுத்து பெர்த்திஸ் காஸ்டர்ஸ் ஓப்பனிங்கில் சேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டார்க்கியை கூட ஒரு கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணுங்கள். ஒரு கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கள கேப்டனாக கொடுத்து கீழே பவுலரில் ஆலன் கிங்கோ, ஆனிஸ் ஒருத்தையோ ஒரு வைஸ் கேப்டனாக கொடுங்க. பெத்மோனியை கேப்டனாக கொடுத்து ஆனிஸ் ஒருத்த வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஆலன் கிங்கை ட்ரை பண்ணுங்கள். சோஃபி டிவனே மோஸ்ட்லி போக வேணாம். நிறையா டிஃப்ரெண்ட்டாக வந்து பெர்த்திஸ் காஸ்டர்ஸ் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கே வந்து கேப்டனைஸ் கொடுத்து பாருங்கள். பெத்மோனி 36 ஆவரேஜ், அதேமாதிரி வென்யூவில் 37 ஆவரேஜ். ஹேலிடேயோட ஃபார்ம், ரீசன்ட் ஃபார்ம் அருமையான ஃபார்மு. அதேமாதிரி சோஃபி டிவைனு 47 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், 4 விக்கெட்டு. வென்யூவில் 22 ரன் ஆவரேஜ், ரெண்டுமே பெட்டரான ஆவரேஜ் தான். கண்டிப்பாக அவங்களும் பவுல் பண்ணுவாங்க, பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆனாலும் பவுல் பண்ணுவாங்க. ஆலன் கிங் 10 விக்கெட் ஹெட்டில், வென்யூவில் 23 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங்குமே டீசெண்டாக ஆடிருக்காங்க. ஆமி எட்கரு வென்யூவில் 12 விக்கெட்டு, ஹெட்டில் 2 விக்கெட்டு. ஹாஸ்கின் ஹெட்டில் விக்கெட் எடுக்கல, பட் வென்யூவில் மினிமம் ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி எடுக்கிறாங்க. அவங்க பேஸை யூஸ் பண்ணி அப்படியே விக்கெட் எடுத்துகிறாங்க. லீ 49 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், பட் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. போன மேட்ச் அடித்த 100 ரன்னு சேர்த்து தான். வென்யூவில் 5 ரன் தான் ஆவரேஜ், ஃப்ளாப்பு. இந்த மாதிரி கிரவுண்டில் இவங்க செட் ஆக மாட்டாங்க ஆடுறதுக்கு. சப்போஸ் விக்கெட் நல்லா பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் ஆடலாமே தவிர்த்து நியூட்ரல் காமன் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். விளையாட 28 ரன் ஆவரேஜ், சேசிங்கில் பெஸ்ட்டு பிளேயரு. நிக்கோலா ஹேரி 6 விக்கெட்டு, அதேமாதிரி வென்யூவில் 3 விக்கெட்டு. ஆவரேஜ் வந்து பேட்டிங்கில் பெரிய அளவு கிடையாது, இந்த சீசன் தான் பேட்டிங் டீசெண்டாக ஆடுறாங்க. கிரஹம் 5 விக்கெட்டு ஹெட்டில், வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட்டு. ட்ரியான் ஆட மாட்டாங்க, சோனோ. ஷனோ 5 விக்கெட்டு, அதுக்கப்புறம் வென்யூவில் 5 விக்கெட்டு. ஸ்மித்து 3 விக்கெட்டு ஹெட்டில். ஸோ ஷனோவோட ஸ்டார்ட் பார்த்துக்கோங்க. 7 மேட்ச்சில் 8 விக்கெட்டு, 4 மேட்ச் 5 விக்கெட்டு. ஆமி ஸ்மித்து ஹெட்டில் 5 மேட்ச்சில் 1 விக்கெட், 4 மேட்ச்சில் 1 விக்கெட். ஸோ கேப்டனைஸ் கேப்டனாக சேஃப் ஆப்ஷன்ஸை அந்த 2 பேர் கொடுத்துருக்கேன். இதில் கண்டிப்பாக நீங்கள் ஆனிஸ் ஒருத்து கிங்குன்னு போனால் ஒரு பெட்டரான சாய்ஸு. மற்றபடி இவங்க எல்லாமே சேஃபஸ்ட்டு பிக் தான். இதில் ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா டார்க் ட்ரை பண்ணுங்கள், ஹாஸ்கின் ட்ரை பண்ணலாம், லீசன் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் ஒரு 3லேருந்து 4 பிளேயரை ஆட் பண்ணுறப்போ உங்கள் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சேஃபாக நீங்கள் சோஃபி டிவைன் தான் போகணும், இல்லை பெத்மோனின்னு போயிட்டு கிங்குன்னு கூட வைஸ் கேப்டனாக போங்க. இல்லை சேஸ் பண்ண தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இவங்க பேட் பண்ணி அதிக ரன் அடிச்சிருவாங்க, சேசிங்கில் விக்கெட்டை வந்து பெர்த்திஸ் காஸ்டர்ஸ் விட்டுருவாங்க அப்படின்னா நீங்கள் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸுக்கு ஃபேவராக கூட கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்து ஒரு டீமை செட் பண்ணுங்கள். குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஜஸ்ட் ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கிங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. வின் பண்ணோடனே உடனே வித்ட்ரா பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு வித்ட்ரா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது டிடிஎஸ்க்கு உதவும். ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஆப்புக்குள்ளே போனே டியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள். கபடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். சோஃபி டிவைன், நிக்கோலா ஹேரி. ஸோ இது வந்து நான் முன்னாடியே கொடுத்துருந்த டீமு. இன்னொரு டீம் வந்து நான் மாற்றலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ சேம் டீமை தான் எடுத்துருக்கேன். இன்னொரு டீம் ஆட் பண்ணலை. இன்னொரு டீமில் வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு டீம் வந்து எப்படி கேப்டனைஸ் கேப்டன் கொடுக்கலாம்னா கிரஹம் கொடுக்கலாம். சப்போஸ் செகண்ட் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பேட்டர்ஸ், அப்போ கிரஹம் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு கிரஹமுக்கு கொடுத்து பெத்மோனியோ அப்படி இல்லாட்டி ஆனிஸ் ஒர்க்கோ கொடுக்கலாம். ஸோ முன்னாடியே யார் யாருக்கு வந்து கேப்டனைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன், அதை கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேஸ் பண்ணுற டீம் கஷ்டப்பட்டுருக்காங்க. சப்போஸ் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி நிறையா ரன் அடிச்சுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஹெர்பர்ட்டுக்கு ஃபேவராக கூட ஒரு டீமை செட் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி வந்து பெர்த்திஸ் காஸ்டர்ஸ் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி டீமையும் நம்ம செட் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். கிட்டத்தட்ட WBBL முடிஞ்சு இன்னொரு 2 மேட்ச், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபைனல், செமிஃபைனல் அப்படி போயிடும், பிளே ஆஃப்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் BBL ஸ்டார்ட் ஆகிரும். கண்டிப்பாக அதுக்கு தொடர்ச்சியாக நம்ம எல்லா வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சொந்த டீம் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஃபேக் வின்னிங்ஸை நம்பி ஏமாறாதீங்க. எல்லாமே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்கள் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ்ன்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்லான் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்ற ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைட் போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலையும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதுதான் அட்ரஸ்ஸு. பார்த்துட்டு